தீபாவளி அன்றைக்கி எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறா. அது வந்து எல்லோரும் உலகறிஞ்ச வழக்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்நான விதிகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை பற்றி ஏதாவது சிறப்பு அம்சங்கள் உண்டா, அதை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்குறாங்க. சனி நீராடு அப்படின்னு ஒரு சிறப்பு. சனிக்கிழமையிலேயே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லி ஒரு நீராடுனாலே குளின்னு அர்த்தம். இப்போ சனி நீராடு அப்படின்னு சிறப்பாக சொன்னால் இந்த எண்ணெய் குளியில் தான் வந்து மிகச்சிறப்பாக சனி நீராடு என்று சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்னொரு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறா, வாரம் இருமுறை அப்படின்னு சொல்கிறா. வாரம் புதனும் சனியும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது மிக உடலுக்கு நலனை செய்யும் அப்படின்னு சொல்கிறான். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது உடல் சார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் 3 விதமான பிரகிருதி, வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கப பிரகிருதின்னு இருக்குது உடல். அதில் வந்து எந்த ஒரு நிலை தன்னுடைய உடல் எந்த ஒரு தன்மை உடையது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செல்கள்லாம் வந்து அழியாமல் இளமையை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு சில சிறப்பாக மூலிகைகள் சார்ந்த எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் ஸ்நானம்ங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுவாமிக்கு சொல்லும்போது கந்தலேபனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெயை தடவை சொல்லி சுவாமிக்கு முதல்ல எண்ணெய் அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. அதில் சில மூலிகைலாம் அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொல்லியிருக்கா. பிற்காலத்தில் அது இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வந்துருக்கு. அந்த எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த மூலிகை சார்ந்த அந்த எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை பிரசாதமாக கொடுத்துருக்கா நிறையா பேருக்கு. வியாதி பாதிக்கப்பட்டவாளுக்கு அது நிவர்த்தியும் ஆகிருக்கு. இப்போ இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை தரும். இருந்தாலும் பிரகிருதி சார்ந்துக்கணும். அவாவாளுடைய பிரகிருதி சார்ந்து அதை சொல்லியிருக்கான். பொதுவியல் நீதியாக ஒரு சமூக நீதியாக சாஸ்திரங்கள் சில கருத்தை சொல்லும். சனிக்கிழமையில் புதன்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. அமாவாசை அன்னைக்கு அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது சுவாமியினுடைய அனுகிரகம் பாவத்தையும் போக்கக்கூடியது. அன்றைக்கி மாத்திரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பாவ நிவர்த்தி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற நாளில் ஆரோக்கியம் சொல்லப்பட்டிருக்கு, உஷ்ணத்தை தணிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு.